Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 7th Maxல exercise 2.3ல 5th sum பார்க்கலாம். The area of a trapezium is 180 square centimeter and its height is 9 centimeter. If one of the parallel sides is longer than the other by 6 centimeter, find the length of the parallel sides. கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ length of the parallel sides கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் ட்ரெபீசியம் ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஒரு ட்ரெபீசியம் ட்ரா பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரெபீசியத்தோட ஏரியா என்னது? 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் இட்ஸ் ஹைட் இஸ் 9 சென்டிமீட்டர். ஸோ ட்ரெபீசியத்தோட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க 9 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். One of the parallel sides is longer than the other by 6 centimeter. ஓகேங்களா? ஒரு சைடு வந்து இன்னொரு சைடை விட 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது, லாங்காக இருக்கான். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சைடு அதோட இன்னொரு சைடை விட 6 சென்டிமீட்டர் லாங்காக இருக்குது. அப்போது இந்த சைடை விட 6 சென்டிமீட்டர் லாங்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? +6. அப்போது இதுவே நமக்கு தெரியாது, ஒரு சைடே நமக்கு தெரியாது, அதை விட 6 சென்டிமீட்டர் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சைடு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு சைடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சரில் இருந்து 6 ஆட் பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும்? அதர் சைடு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 2 சைட்ஸுமே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பேரலல் சைட்ஸ். ஓகேங்களா? பேரலல் சைட்ஸ் ரெண்டுமே இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்க்கு ஏக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். பிக்கு பதிலாக எக்ஸ் + 6. சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் என்னது? 1/2 × h × a + b ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? ஏரியாவுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 180 = 1/2 × hக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 9 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டோம்? நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ப்ளஸ், அந்த ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எக்ஸ் + 6. ஓகேவா? இது 6, எக்ஸ் + 6 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது பி. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் கொண்டு போவோமா? இப்போது இதை சால்வ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/2 × 9 இப்போ பாருங்கள், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் + எக்ஸ் 2x. ஸோ எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ 2x இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 2x. சரிங்களா? வேரியபிளோட கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ண முடியாது. ஸோ 2x + 6 அப்படி தான் எழுத முடியும். 2x + 6 அப்படின்னு எழுத முடியும். நம்பர்ஸோட நம்பர் தான் எழுத முடியும். சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் பாயிண்டில் வரும். அதனால நான் அப்படியே ரெண்டையும் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் சைட் கொண்டு வர போகிறேன். ஸோ லெஃப்ட் சைட் நமக்கு ஆல்ரெடி 180 இருக்குது. இங்கே பையில் 2 இருக்குது. ஸோ டிவிஷனில் 2 இருக்கனால நம்ம எந்த பக்கம் எழுதுவோம்? மல்டிப்ளிகேஷனில் 2 எழுதியாச்சு. இங்கே மல்டிப்ளிகேஷனில் 9 இருக்குது, அதை டிவிஷனில் எழுதியாச்சு. ஓகேவா? இது புரியுதில்ல? இப்போ நமக்கு ரிமைனிங் இந்த பக்கம் என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 2x + 6. அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 9 is 9, 2 9s are 18, 0. ஓகே, ரிமைனிங் இருக்கிறதா மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 2 × 20 40 = 2x + 6. ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 6 அந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். 40 - 6 + 6 என்ன ஆகும்? -6. ஸோ இங்கே இருக்க 2x அப்படியே போட்டாச்சு. நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 34 கிடைக்கும். ஸோ 2x. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், நான் அந்த 2xை லெஃப்ட் சைடு வச்சு எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. 2xை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 34 ரைட் சைடு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸு 34, இந்த 2 என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸை அப்படியே வச்சுட்டு இங்கிட்டு 34 எழுதிட்டேன். இப்போ இந்த 2 என்ன பண்ண போகிறோன்னா டிவிஷனில் கொண்டு வர போகிறோம். எப்படி அப்படின்னா இந்த 2க்கும் எக்ஸ்க்கும் இடையில என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? மல்டிபிள் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு
அடுத்து கொண்டு போகும்போது எப்படி எழுதணும்? டிவிஷனில் தானே எழுதணும். ஸோ டிவிஷனில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1:3க்கு நேராக 1:2 ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். அந்த 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ 1 வந்து நம்ம எங்கே போடுவோம்? 4 பக்கத்தில் போடுவோம். அப்போ 14 ஆகிடும். 7 2s are 14. ஓகேங்களா? அப்போ x என்னது? 17 சென்டிமீட்டர். எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஒரு சைடோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ x 17 சென்டிமீட்டர். எக்ஸோட வேல்யூ அதாவது நமக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம பி ஃபைன் பண்ணணுமா? அதர் சைட் கண்டுபிடிக்கணுமா? பிக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் நம்ம? x + 6 பண்ணியிருக்கோமா? ஸோ எக்ஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் நம்ம? 17. ஓகேங்களா? எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 17 ப்ளஸ் இங்கே இருக்கிற 6. ஸோ டோட்டல் என்ன வரும்? 17 + 6 23. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸ் எடுத்து எழுதிடலாமா? A = அதாவது ட்ரெபீசியத்தோட சைடு ஒரு சைடு வந்து 17 சென்டிமீட்டர். பி அதோட அதர் சைடு எப்படி இருக்கும்? இந்த ஒரு சைடை விட 6 சென்டிமீட்டர் லாங்காக இருக்கும். ஸோ இது கூட நம்ம 6 ஆட் பண்ணி நமக்கு வந்த ஆன்சர் 23. ஓகேங்களா? அப்போ A 17 சென்டிமீட்டர், B = 23 சென்டிமீட்டர். ஓகேங்களாம்மா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.